இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை நாமே தயாரிக்க தாய் திருச்சபையானது இந்த திருவருகை காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசுவின் வருகையானது 3 விதமான பலன்களை, நலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன 3 நலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நீதியையும் நேர்மையையும் நிலைநிறுத்தும் வருகை, எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் வருகை, எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களையும் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பு தரும் வருகை. இந்த 3 வருகையையும் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மையை நாம் தயாரிக்க வேண்டியது அவசியமானதாகவும் நமது கடமையாகவும் இருக்கிறது. இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்காமல் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினோம் என்றால் அது ஒரு அர்த்தமற்ற விழாவாக மாறி போய்விடும். ட்ரெஸ்ஸு வாங்கலாம், வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தோம் என்றால் அதனால் 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த விழாவிற்காக இயற்கையை தயார்படுத்துகிறதாம். மனுஷன் பண்றானோ பண்ணலையோ இயற்கை தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது. எப்படி என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். கதிரவன், நிலா, விண்மீன்களில் அடையாளம் தென்படும். இயேசுவின் வருகைக்கு முன்னதாக வான்வெளி கோள்கள் அதிரும். இவைகள் நிகழுகின்ற பொழுது படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனையுறும் என்று சொல்லப்படுகிறது. ரோமையர் 8:22 பவுலடியார் மிக நேர்த்தியாக சொல்லுகிறார். படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனை உறுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? படைத்தவனை சந்திப்பதற்காக படைப்பு பொருள் தன்னையே முழுமையாக தயாரிக்கிறது. அறகுறையா இல்ல, முழுமையாக தயாரிக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அண்ட இயற்கையும் அண்ட சராசரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்துல அப்படியே நிலையா இல்லையா, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 2-3 நாளா இந்த புயல் காற்று விஞ்ஞானிகளையே ஏமாற்றிக்கிட்டு இருந்துச்சு. புயலா மாறும், அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும், அது எங்கேயாவது போயிடும் அப்படின்னு. கடைசியில் அது எங்கும் போல இங்கே தான் வந்திருக்குது. இயற்கைக்கு என்னதான் மனுஷன் அறிவில் சிறந்தவன், நான் சிறந்த விஞ்ஞானி, அது இதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சு அதை அப்படியே துல்லியமாக போட்டாலும் இயற்கையை துல்லியமாக கணக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டங்கிறத இன்றைய புயல் நமக்கு வெளிப்படுத்திடுது. அமெரிக்கா சேட்டலைட்டு, பிரான்ஸு சேட்டலைட்டு, இந்தியா சேட்டலைட்டுன்னு எல்லா சேட்டலைட்டும் குழப்பிட்டு கடைசியில் அது புயலாக மாறி
மரக்காணா மகாபலிபுரம் பாண்டிக்கு இடையில கடந்து ஐயா போயிட்டு இருக்கிறாரு. மேகம் விரிந்து இப்பொழுது மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திருச்சியிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க, அந்த பக்கம் மழையே இல்லை ஃபாதர், இங்கே தான் ஃபாதர் மழை பெய்யுதுன்னாங்க. நேற்றிலிருந்து கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை ஆண்டவனை சந்திக்க தன்னை அவ்வப்போது தயாரித்து கொண்டே இருக்கிறது என்றுதான் அதற்கு அர்த்தம். பஞ்சபூதங்களுக்கு எந்த வேலையும் போட முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி. எனவே இயற்கையானது தன்னை தயாரிக்கிறது. எப்படி தயாரிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அண்ட சராசரங்களே தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னு பார்க்கிறப்போ, சிறந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு? இந்த உலகமானது, பிரபஞ்சமானது விரிந்து கொண்டே செல்கிறது. உண்மைத்தான். பிரைட் என்ற இயேசு சபை குரு அவரு சொல்றாரு, பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது ஒரு குறிக்கோளை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குறிக்கோள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒமேகாவாகிய கிறிஸ்து என்று அவர் சொல்லுகிறார். ஒமேகாவாகிய கிறிஸ்துவை நோக்கி இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அண்ட சராசரமே தன்னை படைத்தவனை சந்திக்க தன்னை தயாரிக்கிறது என்றால், அவரது சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதனையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது, சுட்டி காட்டுகிறது. எப்படி நாம் நம்மை நாமே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அன்பிலும் தூய்மையிலும் நாம் வளர வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லப்படுகிறது, நாம் அன்பிலும் தூய்மையிலும் வளர வேண்டும். வளரணும், அங்க வளர்ச்சி இருக்க வேண்டும், ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடாது. அதை மிக அழகாக சொல்லுகிறார் பவுலடியார். நீங்கள் உங்களையும் பிறரையும் எல்லோரையும் அன்பு செய்ய, அந்த அன்பை வச்சிருக்கிறீங்களா, அந்த அன்பு ஆண்டவராக இயேசு வளர்த்து பெருக்குவாராக என்று சொல்லுகிறார். வளரணும் அந்த அன்பு, அது பெருக வேண்டும், அது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது, பிறருக்கும் அது செல்ல வேண்டும், எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே சமயத்திலே 2வது என்ன சொல்றான்னு பார்க்கிறப்போ, நீங்கள் தீங்கின்றி தூய்மையாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. அப்படின்னா நம்மகிட்ட தீய எண்ணங்கள், தீய பேச்சுக்கள், தீய செயல்கள் இவைகளை தூக்கி எறிய வேண்டும். ஒரு சிற்பி பாறையை பார்த்த உடனே சொல்லுவார், இந்த பாறையில் நடன மங்கை ஒளிந்திருக்கிறாள், அந்த பாறையில் வானதூதர் ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லுவார். சொல்லுவதோடு நின்று விடாமல் தனது கலைத்திறனை வைத்து அதில் இருக்கின்ற அந்த உருவத்தை, தேவையில்லாததை செதுக்கி எடுத்து அந்த உருவத்தை மீட்டெடுப்பாராம். அவ்வளவு திறமையான சிற்பி, உலக புகழ் பெற்ற சிற்பி. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்துவை தத்துருவமாக
வடிக்க வேண்டும்னு. எனவே அவற்றிற்கு ஒரு சிறந்த கல்லை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தாராம். இவர் ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுப்பதற்காக அலைவதை கண்ட ஒரு ஞானி, என் தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல நீங்கள் தேடுற நல்ல கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவரும் ஆசையோடு நம்ம எங்கெங்கேயோ தேடணுமே, ஒரு நல்ல கல் நமக்கு கிடைக்கலையே, இயேசுவனுடைய உருவத்தை தத்துருவமாக வடிப்பதற்கு இந்த ஞானி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவரும் அவர் வீட்டு பின்பக்கத்தில் அழைத்து சென்று, இந்த கிணத்துல தாங்க அந்த நல்ல கல் இருக்குது அப்படின்னார். அவர் எட்டி பார்த்தார். அவருடைய உருவமானது அந்த கல்லில் தெரிஞ்சுது. அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், இந்த கல்லில் தான் இயேசு ஒளிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவரும் அந்த கல்லை எடுத்து இயேசுவனுடைய உருவத்தை தத்துருவமாக வடித்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை நாம் எங்கெங்கோ தேடிட்டு உக்காந்துருக்கிறோம். ஆனால் அந்த எம்பெருமான் இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். நமக்குள் நமக்காக நம்மோடு இருக்கின்ற ஒரு ஆண்டவனாக அவர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த நமக்குள் இருக்கிற ஆண்டவனை எது மறைத்து கொண்டிருக்கிறது? நம்முடைய பாவ வாழ்க்கை, துர்மரியாதான வாழ்க்கை, தீங்கு நிறைந்த வாழ்க்கை, இல்வாழ்க்கையை பற்றிய கவலைகள், இவைகள்தான் நமக்குள் இருக்கின்ற ஆண்டவனை மறைத்து வைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. அது என்ன பாவங்கிறதையும் சொல்லுது. அதில் களியாட்டம், குடிவெறி, இது ரெண்டுத்தையும் மெயினாக சொல்லுது. எங்கே களியாட்டம் இருக்கிறதோ, எங்கே குடிவெறி இருக்கிறதோ, எங்கே வீண் கவலைகள் இருக்கிறதோ, அங்கே நமக்குள் இருக்கிற இயேசுவை, அவரது உருவத்தை சிதைத்து கொண்டோம், அவரை ஊடி மறைத்து கொண்டோம். இன்று நாம் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நானும் ஒரு கிறிஸ்தவேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த திருவருகை காலத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் மூன்றுமே மிக நேர்த்தியாக சொல்லுகிறது. விழிப்போடு இருந்து மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு நிறைய பேர் கோயிலுக்கு வரல. ஏன்? அவங்களுக்கு திருப்பலியினுடைய கடன் திருநாளுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதனால் எது அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்குது? வீட்டில் உக்காந்து டிவி பார்த்துட்டு செல்லு நோண்டிட்டு உக்காந்துருக்கிறது முக்கியமாக இருக்குது. ஆனால் திருப்பலி, இறை வார்த்தை, திருவிருந்து அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை, உணரவில்லை. அதுதான் அங்கே மேட்ரு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்திலாவது படைப்பு படைத்தவனை சந்திப்பதற்காக தன்னையே தயாரிக்கிறது. அவரது சாயலிலே படைக்கப்பட்ட ஆறறிவு படித்த மனிதர்களாகிய நாம் அந்த ஆண்டவனுக்கு எந்த இடத்தை கொடுத்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற உணர்வோடு இன்றைய திருப்பலியிலே பங்கெடுப்போம். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.